பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க. அது உங்களுடைய வியாதியை குறித்தா இருக்கலாம், குடும்ப பிரச்சனை குறித்ததா இருக்கலாம், பண தேவையை குறித்ததா இருக்கலாம், பிஸ்னஸை குறித்ததா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, தேவை உங்களை கலங்க பண்ணுகிறாரு. பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்கு இருக்கிறார். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் உதவி தேவையா இருக்குது, எல்லா பக்கமும் வாசல் அடைப்பட்டு விட்டாரு, உதவி செய்வார்கள் என்று நம்பினவர்களும் மறந்து போனாங்க. என்ன செய்யறதுன்னு கலங்குறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையும் மாற்ற அவராலே முடியும். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு அற்புதமான தேவன். ஒரு சமயம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தோனேஷியா தேசத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு 3 நாள் ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது இந்தோனேஷியா தேசத்தினுடைய தலைநகர் ஜகார்த்தாவிலிருந்து ஒரு பெரிய செல்வந்தர் அந்த கூட்டத்துக்கு பங்கு பெறுவதற்காக வந்து 3 நாள் தங்கியிருந்தார். எங்களோடு கூட்டத்தில் பங்கு பெற்றார். சாப்பிட போகிற இடத்துக்கெல்லாம் ஒன்றாய் வந்தார். ஆனால் அவர் பெரிய செல்வந்தர் என்று சொன்னார்கள். ஆனால் சாதாரண வேஷ்டி ஷர்ட்டு தான் அவர் அணிந்திருந்தார். ரொம்ப தாழ்மையாக அன்பாக இருந்தார். அவரை குறித்து விசாரித்த போது நான் கேள்விப்பட்ட காரியம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தார். அவர் பெயர் கணேசன் என்பது. அதை வச்சு நீங்கள் அறிந்து கொள்ளலாம், கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவர். ஜகார்த்தாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்து பிரபலமான குடும்பம். அது நல்லா வாழ்ந்திருந்த குடும்பம். திடீரென்று வியாபாரத்தில் நஷ்டம், இழப்புகள் ஏற்பட்டு கடன் பிரச்சனை, அதனால் பிஸ்னஸை இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டார். பிஸ்னஸ் போய்விட்டார். அவருடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி தாக்கினார். அது ஒரு பக்கம், நஷ்டம் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம். அவர் இப்படி வியாதிப்பட்டு எல்லாத்தையும் இழந்து போனதுனால அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பிள்ளைகள் இருக்கிறாங்க. நல்ல செல்வந்தரமாக வாழ்ந்தோம், இப்போ எல்லாம் இழந்துட்டோம். சரீரத்தில் ஒரு வியாதி, எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாரோ. மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. வாழ்க்கையே நொறுங்கி போனார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனி தொழில் செய்து முன்னேறுவதற்கான ஒரு வாசலும் திறக்கப்படலை. வியாதி சுகமாகிற வழியும் தெரியல. குடும்பமும் நொறுங்கி போய்விட்டார். இனி ஏன் வாழணும்? பிரபலமாக வாழ்ந்துட்டோம், வசதியாக வாழ்ந்துட்டோம், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோம். தற்கொலை பண்ணி இறந்துடலான்ற ஒரு தவறான முடிவுக்கு வந்த சமயம்தான் யாரோ இயேசுவை பற்றி சொன்னாங்க. நீங்கள் அவரை தேடுனா அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இவங்க பிரபலமான குடும்பம், பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் பழகின எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கோடீஸ்வரர்கள். எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாரும் முகத்தை திருப்பி கொண்டாங்க. ஒருவரும் உதவி செய்ய முன் வரலை. அதான் தனித்து விடப்பட்ட நிலைமையில் கலங்கும் போது தான் ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன் என்ற வார்த்தையின்படி அவர் இயேசுவை பற்றி சொன்னபோது ஒரு நம்பிக்கை வந்தது. சரி, இயேசுவை நம்ம தேடி பார்க்கலாமே. எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ பக்தியாக இருந்து பார்த்துட்டோம், இந்த இயேசுவையும் தேடி பார்க்கலாமே என்று இயேசுவை விசுவாசத்தை தேட ஆரம்பித்தார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய உள்ளத்தில் இந்த பயத்தை மாற்றினார். ஒவ்வொரு காரியமாய் நடக்க ஆரம்பித்தார். முதலாவது ஆண்டவர் செய்த காரியம், அவருடைய சரீரத்தில் சுகத்தை கொடுத்தார். இந்த வியாதி மாறினார். ஒரு சுகம் கிடைத்ததே ஒரு பெரிய சந்தோஷம். ரெண்டாவது, அவருடைய மனைவி திரும்பி வந்துட்டாங்க.
இவரோடு வாழ முடியாது என்று போனவர்கள் அவருடைய மனதை மாற்றி கர்த்தர் திரும்ப கொண்டு வந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டிவிட்டார். இப்போ மூன்றாவது, வருமானத்துக்கு என்ன பண்ணுவது? இருந்த தொழிலை இழந்தாச்சு. இனி புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பணம் தேவை இருக்கும், என்ன செய்வது? கொஞ்சம் பணம் அவர் சேர்த்து வைத்திருந்த பணம் இருந்தார். அப்போ அதை வச்சு என்ன தொழில் செய்வதுன்னு தெரியாமல் தடுமாறினார். அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என் நோயை குணமாக்கினீங்க, என் மனைவியை திரும்ப கொடுத்தீங்க, இப்போ எனக்கு பிஸ்னஸில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்பினார். ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னார், நிலக்கரி சுரங்கத்தை நிறைய இருக்கிறது, அந்த நிலக்கரியை வாங்கி வியாபாரம் செய்வார். நிலக்கரி பிஸ்னஸ் அதை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும், நீங்கள் பிஸ்னஸில் முன்னேறலாம் என்று. இவர் சொன்னால், எனக்கு தெரியாத பிஸ்னஸ், எனக்கு தெரிந்தெல்லாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான். ஆனால் இந்த பிஸ்னஸில் தெரியாத ஒரு பிஸ்னஸில் எப்படி பணத்தை போடுவது? இருக்கிறதே கொஞ்சம் பணம், அதுவும் போயிட்டா வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் அவர் போய் ஜெபித்த போது அவருக்குள்ள ஒரு சமாதானம், ஆண்டவருடைய தெளிவான வழி நடத்துதல். அதனால் அவர் இருந்த அந்த பணத்தில் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வாங்கி அதை கப்பலில் மற்ற தேசங்களுக்கு வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். கொஞ்சமாக செய்ததை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இவர் ஆண்டவரை நேசிக்க நேசிக்க, வேதத்தை வாசித்து ஜெபிக்க மாற்றம் வருவதை, ஆசீர்வாதம் வருவதை உணர்ந்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்து மறுபடியும் எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டு போனாரோ அதே இடத்தில் ஆண்டவர் இயேசு உயர்த்தினார். இப்போ அவர் சொன்னார், அவரை பற்றி 3 நிலக்கரி சுரங்கங்கள் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த அளவுக்கு உயர்த்தி விட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், இழந்து போய் இருக்கலாம், யார் உதவி செய்வாங்க நீ கலங்கின நிலைமையில் இருக்கலாம். ஆண்டு சொல்ல, நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறேன். ஏன் தெரியுமா? உங்கள் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் சிலுவையிலே தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார். உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இரத்தம் அடிய தொங்கி மரித்தார். உங்களுக்காகத்தான். உங்களை ஆசீர்வதிக்க சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களை சுகமாக்க நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய பாவங்களை மன்னிக்க பாவத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தவர் 3வது நாள் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அந்த இயேசுதான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீங்கள் விசுவாசித்தால் போதும். இயேசு எனக்கும் அற்புதம் செய்வார், எனக்கும் அவர் சகாயம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அப்படின்னா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்கள் காரியத்தை அவர் விளங்கி கொள்ளுகிற அற்புதமான தேவன் அவர். அப்போ இப்போ என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க, இது எனக்கு பயமாக இருக்குது, இந்த தேவைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வியாதி பிரச்சனை எந்த காரியம் பயத்தை கொடுக்குதோ அதை தெரியப்படுத்தி ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? இப்போவே அந்த பயம் உள்ளத்தை விட்டு விலகும், ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்போன்னா என் கூட சேர்ந்து உங்கள் கண்களை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவே, எனக்காக சிலுவையில் நீங்கள் மரித்து ரத்தம் சிந்தி மரணத்தை ஜெயித்து எழுந்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உம்மை பலியாய் கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தீரே. இதை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனை பாருங்க, இந்த சகோதரியை பாருங்க. சூழ்நிலைகளினால் கலங்கி இருக்கிறாங்கப்பா. தேவைகள் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்வது, எப்படி செய்வது என்று ஒரு வழியும் தெரியாம கலங்கி இருக்கிறாங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் இப்பொழுது விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பயங்கள், சூழ்நிலை குறித்த பயங்கள், கலக்கங்கள் விலகட்டும். இதோ உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக, பயத்தை நீங்க மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஒரு விடுதலை அவனுடைய உள்ளத்துல உண்டாகட்டும். பயமற்ற நிலைமையில மன தைரியம் உண்டாகட்டும். இப்ப அவங்களுக்காக ஒரு வழியை திறந்து கொடுங்க. கடன் பிரச்சனை மாற ஒரு அற்புதம் செய்யுங்க. வியாதி நீங்கும்படி அற்புத சுகத்தை அவருடைய சரீரத்துல கொடுங்க.
தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. குழந்தை செல்வத்தை அருளி அவளை மகிழ பண்ணுங்க. குடும்பத்துக்குள்ள சமாதான மகிழ்ச்சியை நீர் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. எந்த அற்புதத்திற்கு ஜெபிக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே ஒரு மாற்றம் ஆரம்பிக்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை அவர்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. பொல்லாத இந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். கேன்சர் வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறையட்டும். அவளை பயமுறுத்துகிற மரண பயத்தை கொடுக்கிற சகல நோய்களும் விலகி போகட்டும். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி. விடுதலை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான வழி திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் சகாயம் செய்கிறதற்காக நன்றி. உம்மிடத்திலிருந்து அவளுக்கு சகாயம் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து அவளை மகிழ பண்ணும். இன்றைக்கோடு அந்த பயமும் துக்கமும் விலகட்டும். நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்து விட்டார். அற்புதம் நடப்பதை காண்பீங்க. இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்தான் அற்புதம். உங்கள் தேவையை சந்திக்க, உங்களுக்கு ஒரு வழி திறக்க, உங்களுடைய துக்கத்தை மாற்ற, பயத்தை நீக்க, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதை நீங்க காண்பீங்க. விசுவாசத்தோடு இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவே என் அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவை துதித்து கொண்டே இருங்க. அற்புதம் நடப்பதை காண்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களோட நிலைத்திருப்பதாக. இனி பயப்படாதங்க, கலங்காதங்க. சூழ்நிலை கண்டு கலங்காதங்க. பயம் விலகி விட்டது. இனி பயத்துக்கு இடம் கூடாதங்க. அற்புதத்தை காண்பீர்கள். ஆமேன்.